ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நான் எதுக்காக இப்போ மாடிக்கு வந்தேன் அப்படின்னா, வீடியோ எடுக்கிறதுக்காகலாம் இல்லை. இன்றைக்கி வந்து ரசம் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ரசம் வந்து சாதாரண, இங்கே பாருங்கள் எல்லாம் அப்படி கிடக்குது, எப்படி கிடக்கு பாருங்கள். சாதாரண தூதுவளையில் தான் ரசம் வச்சுருக்கோம். இன்றைக்கி எந்த இதில் ரசம் வைக்க போகிறோம் அப்படின்னா, இது பார்த்திங்களா, வெள்ளை பூ பூக்கக்கூடிய தூதுவளையில் தான் ரசம் வைக்க போகிறேன். இதில் இன்னும் ஒரு விஷயம், நான் அன்றைக்கே உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடணும்னு நினச்சேங்க. சாதாரண தூதுவளை இந்த இருக்குது பாருங்கள், முள் கம்மியாக இருக்குது. வெள்ளை தூதுவளை பாருங்களேன், முள் பெரிய பெரிய முள் அப்படி இருக்குதுங்க. இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பக்கத்தில் போகவே அக்காவை பார்த்தா பயமாக இருக்குது. பூக்கள் கூட வர ஆரம்பிச்சிட்டா, ஆனால் என்ன கலரில் வராங்கிறத பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். இது நமக்கு ஒரு சகோதரி அனுப்பி கொடுத்தது தான். சரி, நான் முதல்ல பறிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். பறிச்சிட்டேன். நான் சாதாரணமாக போடும்போது நிறைய போடுவேன் தூதுவளை. பட் அது வந்து அந்த வயலட் கலர் பூ உள்ளதுக்கு, இது வந்து ரொம்ப அதிகமான மெடிசினல் வேல்யூ உள்ளதுன்னு சொன்னதுனால நம்ம அதிகமாக போட வேணான்னு சொல்லிட்டு கம்மியாக தான் போட்டிருக்கேன். முட்கள் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. இது பாருங்களேன், ஒவ்வொன்றும் பெரிய பெரிய முட்கள் வேறு. சரிங்க, நீங்களும் இந்த மாதிரி வச்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். உடனே இப்போ யாரும் விதைகளோ கட்டிங்ஸோ கேட்டுறாதீங்க. நம்ம வீட்டில் இப்போ தான் மொட்டுக்கள் வந்திருக்காங்க. பூக்கள் பூக்கட்டும், விதைகள் வரட்டும், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இது ரொம்ப காஸ்ட்லிங்க. நான்லாம் இது வாங்குறதுக்காக ஒரு தடவை விலை கேட்டுட்டு 150 ரூபாயோ என்னமோ விதை சொன்னதுனால இந்த விதைகளை நான் வாங்காமல் விட்டேன். பட் நம்ம அன்பு உறவுகள் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.